மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா 2025 என்ற தலைப்போடு திராவிட இயக்கம் ஒரு மாபெரும் பிறந்த நாள் விழாவை நாடு தழுவிய அளவிற்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு மேடையில் என்னையும் அழைத்தமைக்காக அன்பு அண்ணன் ஆன்மீக செம்மல் அனைவருக்கும் மனிதநேயத்தோடு அன்பை பரிமாறக்கூடியவர் அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றிகளையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விழாவில் எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு தம்பி முத்துக்குமார் அவர்கள் மிக அழகாக தனக்கே உரிய பாணியில் கழகத்தின் சாதனைகளை எடுத்து கூறினார். நண்பர்களே, அதற்கு பிறகு பேசி அமர்ந்திருக்கின்ற கல்யாண மாலையுடைய அந்த நிகழ்வுக்காக முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அம்மையார் மீரா நாகராஜன் அவர்களுக்குள்ள பாணியிலேயே பெண்களுக்கான சாதனைகளை திராவிட இயக்கம் எப்படி செய்திருக்கிறது என்பதை இங்கே அழகாக எடுத்துக் கூறினார். நண்பர்களே, எனக்கு பிறகு பேசக்கூடியவர் ஐயா மிகச் சிறந்த மக்கள் கலைஞராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா விஜயகுமாராக இருக்கட்டும். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாய் தமிழோடும் ஆன்மீகத்தோடும் கைகோர்த்து இருகாரும் நடந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஆணிதிர கர்த்தா குன்றக்குடி அவர்கள் பேசுவதாக இருக்கட்டும். அது திராவிட இயக்கங்களுக்கே உரிய ஒரு ஆளுமை தென்படும். நண்பர்களே, இந்த விழா தொடங்கும் பொழுது இன்றைய முதல்வர் என்றைக்கு முதல்வராகவே அவர் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு தமிழகம் முழுக்க உள்ள திராவிட இயக்கத்தின் மூலமாக தன்னுடைய இருப்பிடத்தை பாதுகாப்பையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அவர்தான் இன்றைக்கு ஓரணியில் நின்று இந்த திராவிட இயக்கத்தினுடைய அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு காரணம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நண்பர்களே, தந்தையும் மகனும், அதாவது முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரும் இந்நாள் முதலமைச்சர் நாமெல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய தளபதி என்று அழைக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் குருவாக எடுத்துக்கொண்டவர் ஒருவர் யார் என்றால் இருவருக்கும் குரு வள்ளுவர் தான். இருவருக்குமே குரு வள்ளுவர் தான். ஆனால் தந்தை முன்னவராகவும் தனையன் பின்னவராகவும் இங்கே அந்த வள்ளுவம் அறம் தவறாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு சாட்சியமாக நம்மளுடைய முதல்வர் நின்று கொண்டிருக்கிறார். நண்பர்களே, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி நிற்ப செயல் என்று தந்தை தன் மகனை உயர்ந்த ஒன்று கல்வி அரங்கத்தில் கற்றோர் அறையில் முன்வரிசையில் அமரும்படி ஆக்க வேண்டும் என்ற அந்த தந்தையினுடைய மிகப்பெரிய அந்த வேட்கை நிஜமாக்கி கொண்டு எனக்கு பின் வருகிற இந்த திராவிட இயக்கத்தின் ஓட்டத்தை நீதான் தொடர வேண்டும் என்று செயல்களாலும் தன்னுடைய சிந்தனையாலும் அவரை வழிநடத்தி சென்று இருக்கிறார். எனவே அவர் குருவிற்கு நியாயமாக இருந்திருக்கிறார். ஏனால் தந்தையே குருவாக ஏற்றுக்கொண்டவரையே மகனும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லவா? அதற்காக அவர் எங்கே பயன்படுத்தியிருக்கின்றால் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள் என் சொல். இவரை பெறுவதற்கு என்ன தவம் செய்திருப்பார்களோ அவர்கள் தாய் தந்தையர் என்று புகழும் அளவுக்கு ஒரு மகன் வளர வேண்டும் என்றால், நண்பர்களே, ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நீங்களும் நானும் நினைப்பது மாதிரி ஒரு இயக்கம் என்பதும் ஒரு கட்டமைப்பு என்பதும் அதுவும் திராவிட இயக்கம் என்பது ஒரு பெரும் கடல். இதில் ஆயிரக்கணக்கான திமிங்கலங்கள் மழை பாய்ந்து எங்கே கரை ஏறலாம் எங்கே வேட்டையாடலாம் என்று இருந்த போது கூட அதை இன்னும் கட்டுக்குலையாமல் வைத்திருக்கிறார் முதல்வர். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஆளுமை உயர்ந்து போக வேண்டியிருக்கிறது. எப்போதுமே திராவிட இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தளபதிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். தந்தையை தலைவனாக ஏற்றுக்கொண்டு
தந்தையின் குருவை குருவாக ஏற்றுக்கொண்டு ஒரு மாணவனாக ஒரு தொண்டனாக அரசியலை தொடக்கிய நம் முதல்வர். ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஒரு தளபதி கிடைத்திருக்க அல்லவா, அதுதான் நம்ம இளைய தளபதி என்று பெருமையோடு கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் அமைச்சர் அண்ணன் சேகரபாபு அவர்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பந்தம் உண்டு. முதலாக அவர் ஆர்கே நகரில் எம்எல்ஏவுக்கு நிற்கும் போது ஏறினேன். நான் ஏறிய முதல் மேடையும் அதுதான். அன்று தொட்டு இன்று வரைக்கும் பார்க்கிறேன். அன்றைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கு அப்படியே இருக்கார். எவ்வளவு உயரம் போனாலும் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கிறது. அதுவும் இந்த விழாக்களை 72 வயது அப்படின்னு சொன்ன உடனே அந்த 72 நாட்களை திருவிழாவாக அவர் மாற்றுவதற்கு படுகிற பாடு இருக்கிறது இல்லையா. ஒரு நல்ல தலைவன் கிடைத்திருக்கிறான், நல்ல ஆளுமைமிக்க ஒரு மனிதர் கிடைத்திருக்கிறார். அவரை கடைக்கோடி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய வேட்கையோடு ஒவ்வொரு விழாவையும் தன் வீட்டு விசேஷம் போல அவர் எடுத்துக்கொள்கிற சிரத்தை இருக்கிறது. அவ்வளவு சிரத்தை. யார் திராவிட இயக்கத்தோடு சேர்ந்து கைகோர்த்து வேலை செய்தாலும் அவரோடு முன்வரிசையில் எடுத்த உடனே இருப்பவர் யார் என்றால் அண்ணன் அமைச்சர் அண்ணன் சேகரபாபு அவர்கள் மட்டும்தான். நான் அவரை மேல வச்சு புகழணும்னு சொல்ல. திராவிட இயக்கங்கள் எப்போதும் ஆன்மீகவாதிகளுக்கு எதிரானவர்கள் என்பார்கள். அப்படி ஒரு திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஏறத்தாழ 2700 ஆலயங்கள் என்று நினைக்கிறேன். 2700 ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறது. இவர்களா வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள். ஆன்மீகம் வேறு, மூட நம்பிக்கை வேறு. திராவிட இயக்கங்கள் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்கள். மூட நம்பிக்கையின் பேரால் இருக்கிற ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள். பகுத்தறிவின் சார்பில் இருக்கிற எந்த ஆன்மீகத்துக்கும் எந்த ஆன்மீகவாதிகளுக்கும் அவர்கள் எதிரானவர்கள் இல்லை. எனவேதான் இன்றைக்கு எந்த இயக்கங்களும் செய்ய முடியாது. அறநிலைத்துறை என்ற ஒரு துறையில் என்னெல்லாம் சாதனை பண்ண முடியும் என்பதை இதற்கு முன்பு இருந்தவர்கள் ஆச்சரியமாக இருக்கிறார்கள். இப்படியும் கூட பண்ணலாமா, இந்த துறையில் இருந்துட்டு இப்படி கூட செய்ய முடியுமா, எங்கே தவறவிட்டோம் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். ஒருவேளை எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் அடுத்த தலைமுறைகளில் அறநிலைத்துறைக்கு ஏறேனும் அமைச்சராக வருவாரே, ஆனால் அவருக்கும் அன்றைக்கு கையேடாக இருப்பவர் நம்ம அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தான் இருப்பார். உண்மை அதுதான். ஏனென்றால் அண்ணன் சொல்றாரு எல்லாத்துக்கும் காரண தலைவர் தான். அது எப்படின்னா அதையும் திருக்குறளாலே சொல்லி முடிப்போமே. இதனால் இவன் சென்று என்று அறிந்து அதனை அவன் கண்விடல். ஏன் இத்தனை பேர் இருக்கும்போது ஆன்மீகத்துறை நீங்க உங்ககிட்ட கொடுக்கணும், இவர்தான் சரியா செய்வார் என்ற நம்பிக்கை அன்றைக்கு எப்படி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு போராளியாக தன் மகனை உள்ளே இறக்கிவிட்டு சரியான இடத்தில் வருவானை நம்பியிருக்கிறார்களோ அதே நம்பிக்கை தான் இன்றைக்கு முதல்வருக்கு. சேகர் பாபுக்கு என்ன கொடுத்தா நின்று விளையாடுவாரு, என்ன கொடுத்தா சமாளிப்பாரு அப்படிங்கறது தெரிஞ்சு ஒதுக்குனாரு, சரியா செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு நம்மளுடைய மேயரை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த மேடையில். என்னன்னா எல்லா இடத்திலும் ஒரு மாணவர்களிடம், அதாவது ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்கிற மாணவி போல சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கும் போது கூட அதை பணிந்து கற்றுக்கொள்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் தலைமைக்கு முதல் தகுதி. இப்ப சமீபத்தில் ஏறத்தாழ 18 கல்லூரிகள் என்று நினைக்கிறேன் தமிழ் மகள் என்ற ஒரு விழாவை தொடங்கி மொழியை வளர்க்க, கலாச்சாரத்தை வளர்க்க 18 கல்லூரிகளையும் போட்டிகள் வைத்து பெண்களுக்கு மட்டும், அது இவங்களுடைய முன்னிலையில அண்ணனுடைய மிகப்பெரிய ஆதரவோட எவ்வளவு பெரிய விழா. இது யாருமே செய்யல. ஏன் சொல்றேன்னா, என் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியிருக்கிறது, என் கலாச்சாரத்தை கடத்த வேண்டியிருக்கிறது. தம்பி முத்துக்குமார் சொல்லும் பொழுது மொழியை பற்றி சொன்னார். எதற்காக நாங்கள் இந்த தமிழை தூக்கி பிடிக்கிறோம் என்று. அம்மையார் மீரா நாகராஜன் சொல்லும் போது மொழி அழிந்தால் கலாச்சாரம் அழிந்துவிடும் என்றார். உண்மை. மொழி இல்லை என்றால் முகவரி எவனுக்கும் கிடையாது. மொழி இல்லை என்றால் முகவரி எவனுக்கும் கிடையாது. எனவேதான் எதற்காக இப்போது கூட பாத்தீங்கன்னா நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. திட்டங்களை நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அடுக்குனேன்னா திமுக காரங்களை விட அதிகமான திட்டத்தை அழகா அடுக்கி சொல்லுவேன். அதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா
பெருமக்கள் பேரறிவாளர்கள் பேச வேண்டியிருக்கிறது. நானும் ஒரு ரசிகனாக கேட்க ஆவலோடு இருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், இன்றைக்கு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கான நிதியை தர முடியாது என்று சொல்லும்போது கூட சளைக்காமல் ஒரு தலைவன் சொல்கிறான், தந்தா தராட்டின் போ, என் மக்கள் இருக்கிறார்கள், ஏழு மக்கள் இருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதற்காகவும் தலை குனிந்து எங்கள் மொழியை எக்காரணத்தை கொண்டு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று நிற்கிறாரு. இப்படி ஒரு தலைவனைத்தான் இத்தனை காலம் நாடு எதிர்பார்த்தது. இப்படி ஒரு தலைவனைத்தான் எதிர்பார்த்தது. ஆட்சி மாறலாம், கட்சி மாறலாம், பதவிகள் மாறலாம், ஆனால் என் மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவன், என் மண்ணுக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர், என் கலாச்சாரத்துக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர் இன்றைக்கு நமக்கு முதல்வராக வந்திருக்கிறார் என்றால் அவரை கொண்டாடாமல் யாரை கொண்டாட போவோம்? அவரை கொண்டாடாமல் எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? 40 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அரசாங்கம் விட்டு போன ஒரு இடத்தை அதிமுக நிமிர்த்துவது இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மாற்றும் போது ஒருத்தர் தொடங்கிய பணியை தொடங்கல. நான் மிகப்பெரிய என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவரை நேரே பார்த்தா சொல்ல வேண்டும் போல் தோன்றுகிறது. வெளியில வந்தோடனே எல்லாரும் சொன்னாங்க எல்லா திட்டங்களும் பேர் மாற்றப்படும் பாருங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த அம்மா உணவகம் ஒண்ணு இருக்குல்ல, என்னங்க இது? எதுவுமே இல்ல, நல்லது நடக்குதா நடக்கட்டும் விட்டு அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பானை வேணும்ல, அதை ஏற்றுக்கொள்ள பெருசுங்க. ஒரு இடத்துல வந்ததுக்கு பிறகு நான் யார் என்பதை காமிக்கிற ஆளுமையோடு இருப்பார்களே தவிர இல்லை முன்னவர்கள் வரி சரியாக இருந்தால் பின்னவர்கள் தொடருவது தவறு இல்லை. அதைத்தான் அப்படி எல்லா விஷயத்தையும் அறிஞர் அண்ணாவை, தந்தை பெரியாரை, ஐயா காமராஜரை இவர்களெல்லாம் மூலகமாக கற்றுக்கொண்டு தலைவர் கலைஞரோடு கூடவே இருந்த அந்த போர்க்குணத்தை கற்றுக்கொண்டு எல்லாத்தையும் வித்தையை கற்றுக்கொண்டு நான் அடிக்கடி நண்பர்கிட்ட சொல்லுவேன், உலகத்திட்டெல்லாம் அறிவுரை கேளு, ஆனா முடிவை நீ எடுறாம. ஆனால் 1000 தலைவர்களை கடந்து வந்தாலும் இன்றைக்கு முதல்வர் எது சரி, எது மக்களுக்கு சரி, எது தேவை, எது இப்போது நமக்காக முக்கியமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக இருக்கிறார். எனவேதான் சொல்கிறேன் நண்பர்களே, இவரை கொண்டாடாமல் யாரை கொண்டாட போகும்? அம்மா சொன்னாங்க 1000 ரூபாய் கொடுத்தத பெருசா நினைக்கிறாங்களா? நாங்க 1000 ரூபாயா பார்க்கலம்மா, இப்படியெல்லாம் அவங்களும் சொன்னாங்க. அப்படி நினைக்காதீங்க, அது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் தெரியுமான்னு சொன்னாங்க. நான் அதை தாண்டி கொஞ்சம் சொல்றேன். 1000 ரூபாய் என்பது பணம் அல்ல, நம்பிக்கை. இந்த அரசாங்கம் என்னை ஒரு தாய் வீடு போல பாதுகாக்கிறது. இன்னைக்கும் தீபாவளி பொங்கலுக்கு நான் தாய் வீட்டுல இருந்து 500 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து 2 பொங்கல் கொடுப்பாங்க, அதுதான் நடக்குது. ஒரு கரும்பை கொடுப்பாங்க, அதுதான் நடக்குது. அப்படி அல்ல, இந்த அரசாங்கத்துக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது. எங்கள் வரவு செலவு எல்லாம் ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறது. யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் தலைவனாக இருக்கிற என் தந்தையாக இருக்கிற ஒருவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்றால் இன்னும் தெரியல. ஆம்பள பாக்கெட்ல 10,000 ரூபாய் விழுந்தா பெருசா தெரியாது. ஆனா ஒரு பெண்ணுடைய மணி பர்ஸ்லயோ வங்கியிலையோ 10 ரூபாய் விழும்போது ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க. அடடா, எவ்வளவு சந்தோஷம் வரும். காரணம் அவர்கள் சொன்னதைத்தான் மறுமொழியில் சொல்கிறேன் நண்பர்களே. எந்த நாடு, எந்த மண், எந்த கலாச்சாரம் ஒரு பெண்ணின் நம்பிக்கையை சம்பாதிக்கிறதோ, ஒரு பெண்ணின் உறுதியை பாதுகாப்பை உறுதி செய்கிறதோ, ஒரு பெண்ணின் கனவை நிறைவேற்றுகிறதோ, அந்த மண்ணும் அந்த மக்களும் தான் சரியான ஒரு குடியை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள். எனவேதான் பெண்களை பாதுகாப்பதற்கான எவ்வளவு திட்டங்கள் தடுக்கலாம். அமைச்சர் என்ன சொன்னாரு, நிறைய பேசணும், உங்ககிட்ட நாங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேட்கணும், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கங்க. நாங்க ஆனாலும் சொல்றேன் நண்பர்களே, இன்றைக்கு எல்லாருக்குமாக இருக்கிறார் முதல்வர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை மீறி எல்லாமாக இருக்கிறார். அவர் எல்லாமாக இருக்கிறார். மொழியா, இனமா, கலாச்சாரமா 182 நாடுகளில் இன்றைக்கு தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பேரளவுல வாழ்ந்தாங்க.
அவர்களெல்லாம் போய் இங்க உள்ள மண்ணோட ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டு வந்து கைபிடித்து உனக்கான கிளைகளும் இலைகளும் வேர்களும் பூக்களும் அங்கு இருக்கட்டும், ஆனால் உன்னுடைய வேறு மட்டும் தமிழகத்தில் பத்திரமாக இருக்கிறது என்பதை அந்த உறவுகள் எல்லாம் புதுப்பிக்கும் போது நினைக்கிறோம். ஆகா, தமிழ் என்ற ஒரு இனம், திராவிட என்ற ஒரு மிகப்பெரிய குழு எவ்வளவு பெரிய உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது. இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு தூக்கி பிடிப்பதற்கு மொழி ஒரு பெரும் சாட்சியாக இருக்கிறது. எனவேதான் சொல்லுகிறோம், விருப்பப்பட்டு நாங்கள் படிக்கிறோம், நீங்கள் கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று தான் சொல்லுகிறோம். சில அறிவிலிகள் சொல்லுகிறார்கள், ஏன் இன்னொரு மொழி படிக்கிறத வேண்டாங்கன்னு. நாங்க வேண்டாம்னு சொல்லல, நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க. நான் ஹோட்டலுக்குள்ள போய் என்ன சாப்பிடணுங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். நீ இல்ல, ஹோட்டலுக்காரன் இல்ல, சர்வ் பண்றவன் இல்ல, சமைக்கிறவன் இல்ல. காரணம், எனக்கு எது ஒத்துக்கிறது எனக்கு தான் தெரியும். அதே மாதிரிதான் இந்த மண்ணுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். அந்த தீர்மானத்தை ஒருபோதும் உங்கள் கூட மாட்டோம். எனவேதான் எத்தனையோ போராட்டங்களை கடந்து இன்றைக்கு முதல்வர் அவர்கள் எல்லா மிகப்பெரிய பிரச்சனைகளையும் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாலும் இன்னைக்கு அவரவர்களுடைய கனவுகளை அவரவர்களுடைய திசைகளை திறந்துவிட்டு இன்னைக்கு எல்லாமாக இருக்கின்ற அந்த முதல்வரை எல்லாருமாய் சேர்ந்து வாழ்த்துவோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.